ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ICP அகாடமி. நம்ம இப்போது யூனிட் 9 ஏஜென்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறோம். யூனிட் 9 ஏஜென்சியோட லேர்னிங் அவுட்கம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆஃப்டர் திஸ் யூனிட் நமக்கு என்ன புரிய வரும்னா, ஏஜென்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த ஏஜென்சி எடுக்கிற கோர்ஸில் அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அந்த ஏஜென்சி எடுக்கிறதுனால என்ன மோட்டிவ், அவங்க ரெண்டு பேருக்கிடையே இருக்கக்கூடிய மோட்டிவ் என்னன்னு பார்க்குறோம். ஒரு ஏஜென்ட்டுடைய ரைட் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ், அவர் எப்போ பர்சனலாக லயபிள் ஆகிறாரு அவருடைய ஆக்ட்ஸுக்கு, அந்த பிரின்சிபலோட ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல் அவர் செய்கிற ஒர்க்குக்கு அவருக்கு என்ன லயபிலிட்டி, அவருடைய லீகல் பொசிஷன் என்ன, அப்புறம் பிரின்சிபலுக்கும் தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ்டுக்கும் அவருடைய டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து சப் ஏஜெண்ட், சப்ஸ்டிடியூட்டட் ஏஜெண்ட், இதோட மீனிங், அவங்க ரெண்டு பேருக்கிடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ், இதையும் இந்த யூனிட்டில் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த யூனிட்டோடைய வியூ எப்படி இருக்க போகுதுன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஏஜென்சி, ஹவு தே ஆர் அப்பாயிண்டட், அவங்களுடைய அத்தாரிட்டி என்ன, நெக்ஸ்ட் வந்து சப் ஏஜென்ட்ஸ் யார், ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஏஜென்சி எப்படி நடக்கும், அத்தாரிட்டி ரிவோக் பண்ணால் எப்படி ரிவோக் பண்ணுறது, ஏஜென்ட்டோட டியூட்டிஸ், ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரைட்ஸ், தேர்ட் பார்ட்டிஸோட கான்ட்ராக்ட் வைக்கும்போது அந்த எஃபெக்ட் ஆஃப் ஏஜென்சி எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ஓவரால் வியூ ஆஃப் திஸ் லெசன். ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஏஜென்சி அப்படிங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, ஒருத்தரை இன்னொருத்தர் ஆத்தரைஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த ஆத்தரைஸ் பண்ணுற பர்சனுக்கு பேர் பிரின்சிபல். அவருக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம், அவருக்காக அவர் மாதிரியோ இல்லை அவருக்காகவோ ஆக்ட் பண்ணுற அந்த பார்ட்டிக்கு பேர் ஏஜென்ட்னு பேர். இது வந்து இந்த ஏஜென்ட் வந்து இந்த பிரின்சிபலால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், இவரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர், ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு நபர். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டி அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அவருடைய பெர்மிஷன், அவருடைய கெப்பாசிட்டியை தாண்டி அவருடைய லிமிட்ஸுக்கு இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அந்த ரிலேஷன்ஷிப் இனிஷியேட் ஆகுது. ஸோ ஒரு பர்சன் அவரே எல்லாமும் செஞ்சிட்ருக்க முடியாது. ஸோ அவருக்காக வேண்டி அவரால் செய்ய முடியாத செயல்களோ அல்லது அவருக்காகவோ சில செயல்களையோ செய்கிறதுக்கு இன்னொருத்தரை நியமிக்கிறாங்க. அதை தான் ஏஜென்சின்னு சொல்கிறோம். அப்போது எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்லேயும் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம், ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறோம். ஸோ இதில் வந்து டிப்பிக்கலாக எக்ஸாம்பிள்ஸ்னு நம்ம பார்க்கும்போது எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணுறது, நமக்காக ஒரு ப்ரொஃபஷ்னலை என்கேஜ் பண்ணி அவரை நமக்காக செய்ய வைக்கிறது, பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கறது, டிசைன் ப்ரொஃபஷ்னல், சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தர் செய்கிற செயலை ஏஜென்சின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து அந்த பிரின்சிபலுக்கான கான்ட்ராக்டை என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு எல்லா பொட்டென்ஷியல்ஸும் இருந்தால் அவரை நியமிக்கிறோம். அவருடைய செயல்கள் எல்லாமே பிரின்சிபலை பைண்ட் பண்ணும், பிரின்சிபல் அதுக்கு பொறுப்பாளியாவார். அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஏஜென்சி அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் கான்ஃபிடென்ஸுக்கும் தான் அந்த ஏஜென்சிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறோம். அப்போ அந்த ஏஜெண்ட் வந்து இவருக்கு
அவருக்கு பதிலாக செய்கிறத இவரே செஞ்சால் எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி கேப்பபிளாக செய்யக்கூடியவரும், கவனமாக செய்யக்கூடியவரும், அத்தனைக்கும் மேலே கான்ஷியஸோடு செய்யக்கூடியவராகவும் இருக்கணும். அப்போ இந்த லா ஆஃப் ஏஜென்சி அப்படிங்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 182 238 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வாட் இஸ் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அதில் டிப்பிக்கலாக ஏஜென்சிங்கிற வார்த்தைக்கு எந்த விதமான டெஃபினேஷனும் கொடுக்கல. பட் அதே செக்ஷன் 182 ஏஜெண்ட் யார், பிரின்சிபல் யாருன்னு டிஃபைன் பண்ணியிருக்கு. அப்போ ஏஜெண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு டெஃபினேஷன் எப்படி கொடுக்குதுன்னா, person employed to do any act for another or to represent another in dealing with the third person அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு நபருக்காக எந்தவித செயலையும் செய்யக்கூடிய மற்றொரு நபர் அல்லது இந்த நபரை ரெப்ரசன்ட் பண்ணி இவருக்காக வேண்டி ரெப்ரசன்ட் பண்ணி தேர்ட் பார்ட்டிஸ் கூட ஆக்ட் பண்ணுற ஒரு நபரை ஏஜென்ட்னு சொல்கிறோம். அப்போ அந்த நியமிக்கக்கூடியவர் தனக்காக தன்னை சார்ந்து தன்னை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறவரை நியமிக்கக்கூடியவரை பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜென்சி இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு நமக்கு என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் அந்த பர்சனுக்கு பிரின்சிபலை பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். அதாவது அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இவருடைய செயலால் இவரை நியமித்தவர் ஆன்சரபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை பிரின்சிபல் அண்ட் தேர்ட் பார்ட்டிஸுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா, அந்த கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுமாங்கிறது பார்க்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஏஜென்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஏஜென்சி அப்படிங்கிற வேர்டு ரிலேஷன் பிட்வீன் ஒன் பர்சன் அண்ட் அனதர், வேர் த ஃபஸ்ட் மென்ஷன் பர்சன் brings the second mentioned person, where the principal brings the agent into, where the agent brings the principal into legal relation with others. அதாவது அந்த ஏஜென்ட்டோடைய செயல்களால் அந்த பிரின்சிபல் சட்டப்படியான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட முடியும், ஆளாக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஏஜென்சி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ மேக்ஸிம் குவிட் ஃபேசட் per annum, that is one who acts through an agent is himself acting. ஏஜெண்ட் இவருக்கு பதில் நடந்தார்னா இவரே அந்த செயலை செய்தவராக அது கருதப்படும். அந்த மாதிரியான ஒரு செயலுடைய பாதிப்புகள் ஏஜென்சியில் இருக்கும்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் அப்பாயின்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஏஜெண்ட். எப்படி ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறோம், அவருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். யார் ஒரு ஏஜெண்ட்டை முதல்ல அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 183 எக்ஸ்பிளைன் பண்ணுது. தட் இஸ் எந்த ஒரு மேஜர் பர்சனும் 18 இயர்ஸை தாண்டின ஒரு மைனரை கடந்து மேஜரான ஒரு பர்சன் ஒரு சட்டத்தின்படி இவர் எந்த சட்டத்திற்கு உட்பட்டவராகிறாரோ அந்த சட்டத்தின் வகைப்படி ஒரு சவுண்ட் மைண்டோட ஒரு நபரை தனக்காக ஆக்ட் பண்ண ஒருத்தருக்கு அத்தாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ எனி பர்சன் வித் அ சவுண்ட் மைண்ட், நல்ல நினைவுத்திறன், நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் தனக்காக செயல்படக்கூடிய மற்றொரு நபரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அவரை ஏஜென்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதில் நமக்கு என்ன தெரிய வருது, ஒரு மைனர் அல்லது ஒரு அன்சவுண்ட் மைண்டு இருக்கக்கூடிய பர்சன் ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது பர்சன் who is qualified to appoint an agent அப்படின்னு சொன்னால் அவர் மேஜராக இருக்கணும், அவருக்கு சவுண்ட் மைண்ட் இருக்கணும். இவர் தான் முதல் ஏஜெண்ட்டையே அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுற நபர் யாராக இருக்கலாம், whom may be an agent. 183 யார் அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்லுது. அப்போ செக்ஷன் 184 யாரை ஏஜெண்ட்டாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதில் என்ன சொல்லுது, ஈவன் அ மைனர் ஆர் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் மே பிகம் அன் ஏஜெண்ட் and the principal shall be bound by his act.
ஏஜெண்ட்டை நியமிக்கிறதுக்கு பர்சன் வந்து மேஜராக இருக்கணும், சவுண்ட் மைண்டாக இருக்கிறவராக இருக்கணும். ஆனால் அந்த ஏஜெண்ட் வந்து மைனராக கூட இருக்கலாம், இல்லை பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய செயல்கள் இந்த பிரின்சிபலை கட்டுப்படுத்தும். அவர் வந்து இவருடைய செயல்களால் கட்டுப்பட்டவராகிறார். ஹீ இஸ் பவுண்ட் பை தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஏஜென்ட்னு சொல்கிறோம். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ரூல் ஆஃப் காஷன், ஜாகிரதைக்காக என்ன சொல்கிறோம், மைனர் ஆர் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் should not be appointed as an agent because he is incompetent to contract. அவர் ஒரு கான்ட்ராக்டை எடுத்துக்கவோ கான்ட்ராக்டுக்குள்ளே இறங்கவோ ஒரு மைனரோ ஒரு அன்சவுண்டு மைண்ட் உள்ள நபரோ கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாதுங்கிறதுக்காக அவர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிய வருது. ஆனாலும் எனி பர்சன் கேன் பிகம் அன் ஏஜென்ட்டுங்கிறதும் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி இன்கம்பீட்டன்ட் பர்சன் இல்லை அன்சவுண்ட் மைண்டோட ஒரு பர்சன் அவருடைய நெக்லிஜென்ஸாலேயோ மிஸ்காண்டக்டாலேயோ ஏதாவது செய்ய நேர்ந்தால் பிரின்சிபல் வந்து அவர் மேலே எந்த விதமான லீகல் ஆக்ஷன்ஸும் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆகையினால் சவுண்ட் மைண்டும் மேஜராக இருக்கிறவரையும் பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுறது நல்லது. யாரை வேணால் அப்பாயிண்ட் பண்ணலாங்கிற பொழுதும் இது இருந்து பார்த்துட்டா பிரின்சிபலுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 1. P appoints Q, a minor, to sell his car for not less than 2,50,000. பிங்கிற ஒரு பிரின்சிபல், இவர் கியூங்கிற ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு மைனர். எதுக்கு? அவருடைய காரை 2,50,000 மேலே விற்கிறதுக்காக நியமிக்கிறாரு. ஆனால் கியூ வந்து அது 2 லட்சத்துக்கு விற்கிறாரு. ஸோ பி வில் பி ஹெல்ட் பவுண்ட் பை த டிரான்சாக்ஷன் அண்ட் ஃபர்தர் ஷால் ஹாவ் நோ ரைட் அகெயின்ஸ்ட் கியூ ஃபார் கிளைமிங் த காம்பன்சேஷன் ஃபார் ஹேவிங் நாட் ஒபேடு த இன்ஸ்ட்ரக்ஷன் சின்ஸ் கியூ இஸ் அ மைனர் அண்ட் அ கான்ட்ராக்ட் வித் அ மைனர் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. தட் இஸ் 2,50,000 மேற்பட்டு தான் விற்கணுங்கிற ஒரு கான்ட்ராக்ட் படி பிரின்சிபல் பி வந்து கியூ அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால் கியூ வந்து அது 2 லட்சத்துக்கு விற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பி அந்த காரை 2 லட்சத்திற்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கியூ இவருக்காக அந்த டிரான்சாக்ஷனை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு. அதே சமயம் பி கியூ மேலே நஷ்டத்திற்காக எந்த ஒரு காம்பன்சேஷன் கேட்டும் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா கியூ வந்து மைனராக இருந்தாலும் அந்த மைனர் கூட ஏற்படுத்தின கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாதுங்கிற பட்சத்தை அங்கே காரணத்தினால பி கியூ மேலே எந்த விதமான நஷ்டத்துக்கான கேஸும் போட முடியாது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம். நெக்ஸ்ட், கன்சிடரேஷன் நாட் நெசசரி. அக்கார்டிங் டு செக்ஷன் 185 வந்து ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டுக்கு எந்த விதமான கன்சிடரேஷனும் தேவைப்படலை. Acceptance of the office of an agent is regarded as a sufficient consideration for the appointment. அந்த ஏஜென்சியுடைய ஆஃபீஸில் இதை அக்செப்ட் பண்ணிட்டாலே அது கன்சிடரேஷன், அப்பாயின்மெண்ட்டுக்குரிய கன்சிடரேஷன் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி. தேசாய் ஜே, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அவருடைய வேர்ட்ஸ் படி ரிலேஷன் ஆஃப் ஏஜென்சி arises whenever one person called the agent has the authority to act on behalf of another called the principal and consents to act. எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஏஜென்சிங்கிற ரிலேஷன்ஷிப் அரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்சன் தன்னை ஏஜென்ட்டுன்னு எப்போ சொல்லிக்கிறாரோ அவருக்கு மற்றொரு பிரின்சிபலுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும் போதே, அதுக்கு ஒத்துக்கொள்ள அந்த வேலை செய்ய அவர் ஒத்துக்கொள்ளும் போதே அங்கே வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஏஜென்சி உண்டாயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரிலேஷன் ஹேஸ் ஜெனிசிஸ் இன் அ கான்ட்ராக்ட். அப்போ இந்த கான்ட்ராக்டில் அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறோம். இதை எந்த விதியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான்னா, த அத்தாரிட்டி மே பி எக்ஸ்பிரஸ் ஆர் implied. According to section 186 பார்க்கணும்னா, அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து எய்தர் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அவருடைய செயல்களால் புரிய வைக்கப்பட்டதாகவும் இருக்கலாம்.
இப்போ டெஃபினிஷன் ஆஃப் எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளாய்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது செக்ஷன் 187ல் எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, authority is said to be expressed when it is given by words spoken or written. எழுத்து வழியாகவோ வாய் வார்த்தைகளாகவோ ஒருத்தருக்கு அவருக்கு பதில் இன்னொருத்தர் செயல்படுறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால், ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தால் அது வந்து எக்ஸ்பிரஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிள் டெக்ஸ்டுவல் 2, A is residing in Delhi and he has a house in Calcutta. A authorizes B under the power of attorney as caretaker of his house. Agency is created by express agreement. ஏ டெல்லியில் இருக்கார், அவருக்கு ஒரு வீடு கல்கட்டாவில் இருக்குது. ஏ வந்து பிஏ அட்டார்னி பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து அந்த வீட்டை பார்த்துக்கிற கேர்டேக்கராக நியமிக்கப்படுகிறார். அப்போ ஏஜென்சி அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. இது எழுதி கொடுக்கப்பட்டதோ இல்லை வாய் வார்த்தையில் கொடுக்கப்பட்டதோ, அதனால் இது எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 3ல் ஒரு கஸ்டமர் ஒரு பேங்க்கில் அவருடைய பேங்கிங் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் பண்ண விருப்பப்படுறாரு அவருடைய ஏஜென்ட் வழியானா, அந்த பேங்கர் வந்து ஒரு ரிட்டன் எவிடன்ஸ் கேட்பாங்க. அந்த ஏஜெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கான ஒரு ரெஜிஸ்டர்டு பவர் ஆஃப் அட்டார்னி இது லெட்டர் கேட்பாங்க. அப்படி ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தால் அங்கேயும் அது எக்ஸ்பிரஸ்ட் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இம்ப்ளைடு அத்தாரிட்டி. இம்ப்ளைடு அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னால் இது ஒருத்தருடைய செயல்பாடால் நம்ம புரிஞ்சுக்கிறது. இட் இஸ் இன்ஃபர்டு ஃப்ரம் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். ஒருத்தர் தன்னுடைய செயலால், அந்த பார்ட்டிஸ் நடந்துக்கிற விதத்தால், இல்லைன்னா அந்த டீலிங் போகிற வகையில் அவருடைய செயல்கள் வந்து இவர் அவருக்காக செயல்பட மாதிரி தெரிஞ்சு அதை அந்த பிரின்சிபலும் ஒத்துக்கிற மாதிரி தெரிஞ்சால் அது இம்ப்ளைடு அத்தாரிட்டி. அப்போ இவருடைய செயலால் அவர் பாதிக்கப்படுகிறார், அவர் பொறுப்பாளி ஆகிறார். அப்போ ஒரு பர்சன் மற்றவருக்காக வாடகை வசூலிக்கிறது, அதை லேண்ட்லார்டுக்கு கொடுக்கறது, அந்த லேண்ட்லார்டுக்கான எல்லா வேலையும் செயல்பாடுகளையும் செய்யறதுன்னு பார்த்தா அது இம்ப்ளைடு அத்தாரிட்டிக்கு எக்ஸாம்பிள் ஆகுது. டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 5, ஏ வந்து ஒரு கடை வச்சுருக்காரு சேலம்பூரில். அவர் கொல்கட்டாவில் வசித்து வருகிறார். அப்பப்போ அந்த கடைக்கு ஒகேஷ்னலாக போய் வர்றாரு. வேறஸ் அந்த கடை வந்து பிங்கிற ஒரு நபரால் மேனேஜ் செய்யப்படுது. அவர் தான் குட்ஸை வந்து சி இடத்துலேருந்து வாங்கி ஏக்காக அந்த கடையில் வச்சு ஏவோட ஃபண்டிலேருந்து ஏவுடைய நாலேஜோட சிக்கு பேமெண்ட்டும் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ பியுடைய செயல்களால் அவர் ஏக்காக தான் நடந்துக்கிறாரு, ஏனுடைய ஏஜெண்ட் அப்படிங்கிறது சிக்கு புரிய வருது. இது வந்து இம்ப்ளைடு அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இம்ப்ளைடு ஏஜென்சி அப்படிங்கிறது எதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.